பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பயங்கரமா இருக்கு. சோஷியல் மீடியா ஃபுல்லா எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ் குள்ள வந்தவங்க எல்லாருமே ரெட் கார்டு கொடுக்கணும் சொல்லி ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இங்க ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா இப்போ வரைக்கும் என்ன அப்டேட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி ரெட் கார்டு இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த ரெட் கார்டு மேட்டர் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா அதுல சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் என்ன பார்க்க போறோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல வந்து 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மொத்த பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கமருதீனுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, பார்வதிக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது, 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வெளியே துரத்தி விடுங்க. அப்பதான் இந்த ஷோ உருப்படும். இந்த ஷோவோட லெவல்னு ஒன்று இருக்கு. அந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்ச பிரபலங்கள் எல்லாருமே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே போட்டாங்க. இப்போ இந்த சீசன்ல இருந்து உள்ள வந்துட்டு வெளியே போனவங்களும் போடுறாங்க. அப்படின்னும் போது ஒட்டுமொத்த ஊரும் வைக்கிற ஒரே கோரிக்கை ரெட் கார்டு. அந்த ரெட் கார்டு இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது வந்து விஜய் சேதுபதி கையில் தான் இருக்கு. ஏன்னா ப்ரோ எப்படி இருந்தாலும் விஜய் சேதுபதி கையில் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சேனல் டிசைட் பண்ணது வந்து ரெட் கார்டு கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் விஜய் சேதுபதி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் சார், நீங்க என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு தகவல்கள் வருது. ஸோ அதை பார்க்கும்போது தலைவர் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு, ரெட் கார்டு கொடுக்க போறாரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கார்டு மட்டும் காமிச்சிட்டு அப்படியே எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிட்டு போக போறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லவா, ரெட் கார்டு மட்டும் இன்னைக்கு நீங்க கொடுக்கல. ஆக்சுவலா 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இன்னைக்கு நீங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கலீங்க, உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க சார். ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் மேல தான் இவ்வளவு தப்புமே இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவர் என்ன பண்ணாரு, அவர் பாட்டு மனுஷன் வீக்கெண்டா தான் வந்து வராரு, ஹோஸ்ட் பண்ணாரு, போயிறாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அது இல்ல மேட்ரு. ஆக்சுவலா பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வரதுக்கு இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்றதுக்கு காரணம் யாரு, நம்ம விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு ஹோஸ்ட் என்ன பண்ணும், ரோஸ்ட் பண்ணுவாங்க. சேம் டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டுவாங்க. பயம் இருக்கணும், ஹோஸ்ட் வருவார் வீக்கெண்ட்ல அப்படின்னு ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும். இவர் என்ன பண்றாரு தெரியுமா, பார்வதியை பொறுத்த வரைக்கும் பாரு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதாவது நீங்க அந்த இடத்துல ஒரு ஹோஸ்ட்ன்றதே மறந்துட்டு ஒரு சக கண்டஸ்டன்ட் மாதிரி மேல நின்னு கலாச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொறுப்போட ஒரு இது தெரியல, பவர் தெரியல. அந்த பவரை நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு பார்வதியும் கமருதீனுக்கு இந்த அளவுக்கு போறதுக்கு ஒரு தைரியம் வருமா? அதாவது எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு தைரியம் வராது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்க மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு சேர்த்தா சொல்றேன், எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுக்கு ஒரு தைரியம் வரது காரணம் என்ன, ஹோஸ்ட் சரியில்லை. அவர் மட்டும் கரெக்டா ஹோஸ்ட் வேலையை கரெக்டா பார்த்துருந்தாரு, மற்றவங்களை மிரட்டி இருந்தாருன்னா இன்னத்துக்கு இதெல்லாம் உருப்பட்டு இருக்குமே. எப்பயோ பார்வதி மாதிரி ஆட்கள்லாம் வெளியே போயிருப்பாங்களே, அவங்களாம் வெளியே போகாம இருக்கிறது காரணம் இவர் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் தான். இவர் வந்து பாருன்றாரு, அவனுங்க பிஆர் டீம் எடுத்து பாருங்க விஜய் சேதுபதியே பாரு கூட எப்படி ஜாலியாக வைப் பண்றாரு அப்படின்ற மாதிரி எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்றானுங்க. ஓஜி கேமர்ரா பாரு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பக்கம் உருட்டுறானுங்க, இவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாருன்னு உருட்டுறாரு. இதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்வதி தாக்கு பிடிச்சு வந்திருக்காங்க. திவாகர் எதுக்கு வெளியே எடுத்தீங்க, ஓட்டு இல்லைன்னு எடுத்தீங்களா? எல்லாருக்கும் தெரியும் திவாகருக்கு ஓட்டு இருந்ததுன்னு. எதுக்கு எடுத்தீங்க? அந்த டாக்ஸிக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து ஒரு டாஸ்க் பேஸ் பண்ணி பிரச்சனையே இல்லை, அவரை சுத்தின பிரச்சனையாவே இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு வைக்க கூடாது, திவாகரை வெளியே எடுத்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனதுனால தானே அவர் எடுத்தீங்க. ஓட்டு இல்லைனாலும் அவர் அதனால தானே தூக்குனீங்க. சரி ஓட்டு இருந்தாலும் அவர் அதனால தானே தூக்குனீங்க. ஸோ அந்த மாதிரி பார்வதி ஏன் சார் தூக்கல? ஏன்னா பார்வதியும் போயிட்டா நீங்க கண்டென்ட் கிடைக்காதுன்னு நினைச்சு பயந்துட்டீங்க பிக் பாஸ் டீம். அந்த ஒரு பயத்திலே பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் தக்க வச்சுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் ஒரு கண்டராவியான கண்டென்ட் கொடுத்தாங்க. ஒண்ணே 18+ கண்டென்ட் கொடுக்கிறது, இல்லனா ஏதாவது ஒன்று பிடிச்சி வச்சுட்டு கத்துறது, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிசிக்கல் வயலன்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு அது நல்லா பிளஸ்ஸா இருந்தது. இப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் இங்கே வந்து நிற்குது. ஒட்டுமொத்த பேரும் ஸ்டோரியில் என்ன தெரியுமா போட்டுருக்காங்க, ரெட் கார்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு சீப்பான கேரக்டருங்க 2 பேர் பார்த்ததே இல்லை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இன்ஸ்டா ஸ்டோரியும் மொத்த பேரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலைங்க. அதாவது இவ்வளோ நாள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த 2 கேரக்டரும் பண்ணுற அழிச்சாட்டியை வந்து ரொம்ப அவங்களுக்கும் பார்த்து உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படா இதுங்க 2 இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு இதுதான்டா சான்ஸ், எல்லாம் போடுங்கடா ஸ்டோரியை அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரிவிக்க விடுறாங்க. ரெட் கார்டு ஃபார் கமருதீன் அண்ட் பார்வதி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ரெட் கார்டை இப்போ விஜய் சேதுபதின்ற ஒரு மனுஷன் கையில் வந்து கொடுத்து அவர்கிட்ட டிசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவர் என்ன டிசிஷன் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அவர் டிசிஷன் தான் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா
அவரோட கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா எல்லோ கார்டு கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் அப்புறம் எப்படி ரெட் கார்டு கொடுப்பாரு அப்படின்ற டவுட் தான் இருக்கு. ஆனா ரெட் கார்டு அவர் கொடுக்கலனா இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி நீங்க போட்டு கிளின்னு கிளிப்பாங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த பெரிய சம்பவம்னு ஒரு அப்டேட் வருதுல, என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா எனக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு 1.5 ஹவர் ஷோவா கரெக்டா, ஒரு 1.25 ஹவர் ஷோ இன்னைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 1 ஹவர் என்ன பண்ணுவாங்க, பார்வதியை வச்சு செதுக்கு ரோஸ்ட் பயங்கரமா பண்ணுவாரு. கிளின்னு கிளிப்பார் கரெக்டா, கத்துவார் பார்வதி நீலாம் இன்னமா நீலாம் மனுஷியாமா அப்படின்ற கேள்வி எல்லாமே கேட்பார் கரெக்டா. நம்ம அதை பார்த்து பா வேற லெவல் பா ஃபயர் பா அவுல் தான் பா அப்படின்ற மாதிரி நம்மளும் ஃபயர் விடும். இதெல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கரெக்டா. ஆனா அப்படி பண்ணிட்டு கடைசியில் எதுவுமே பண்ணாம அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யூஸ்? எதுவுமே யூஸ் இல்லை. ஏன்னா வாரத்துலேருந்து இதை தானே பண்ணிட்டு இருக்காரு. வாரத்துலேருந்து கலாய்க்கிறது அசிங்கப்படுத்துறது இது எல்லாமே பண்ணுவார். அசிங்கப்படுத்தினா அவங்க அசிங்கப்படணும் சார், அவங்க அசிங்கப்படலை. நீங்கள் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க. கமருதீன் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த விளக்கெண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பேசுறதுனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வந்து நிற்கிது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறோம் நினைக்கிறாரு. நீங்க அசிங்கப்படுத்த இங்க அசிங்கப்படணும். அசிங்கப்படுத்தும் போது இங்க அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணி அதை மாத்திக்க ட்ரை பண்ணணும். அப்படி மாத்திக்காத கேரக்டர்களை அடிச்சு வெளியே பத்தி விடணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதை வச்சுக்கிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இது பண்றீங்க. இன்னொன்னு நீங்களாம் யோசிக்கலாம், மக்கள் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எதனால ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா தெரியல, இந்த சீசன் நிறைய பேர் பிக் பாஸே பார்க்கல. ஏன்னா இந்த சீசன் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிளிப்ஸ், இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் அவர் இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க அதிகமாக, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம். ஸோ இதில் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த பிஆருங்க தொல்லை தாங்க முடியல. அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, கரெக்ட் இது கரெக்ட் அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவனுங்களே எடுத்து ஷேர் பண்ணுறானுங்க, இவனுங்களே எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறானுங்க. ஸோ அதை பார்க்குற மக்களுக்கு ஓகே பார்வதி தான்ப்பா இந்த ஷோவே நடத்துது. இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்தோம், ட்விட்டரை போய் பாருங்களேன், முட்டு கொடுக்குறானுங்க. நார்த் இந்தியாவிலேருந்து ஐடியிலேருந்துலாம் முட்டு கொடுக்குறானுங்க. இப்போ பார்வதியால் தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் பிக் பாஸ்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது தான் டேய் யாரா நீங்கள் இவ்வளோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தும் இப்பயும் வந்து முட்டு கொடுக்குறீங்களா, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்வதியால் தான் பிக் பாஸ் வந்து சம்பாதிக்கிறாரு, பிக் பாஸ்ல எல்லாம் சம்பளம் வாங்குறீங்க, அவங்க மட்டும் இல்லைனா கண்டென்ட்டே இல்லை, ஐ ஸ்டாண்ட் வித் யூ பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு போடுற அந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது செருப்பை கட்டி செவில் மேலே அடிக்கணும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து முட்டு கொடுக்குறானுங்கன்னா வேற லெவல். இவ்வளோ நாளாக நம்ம ஊரில் முட்டு கொடுத்தது அந்த மனுஷனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பேக் அடிச்சிட்டாரு. அவர் தெரிஞ்சு போச்சு, ஒட்டு மொத்த பேர் ஒன்று கொடுத்தானுங்க. இப்போ நம்ம முட்டு கொடுத்தோன்னா நல்லா குனியை வச்சு கும்பாங்குத்து குத்திடுவாங்கன்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலே அந்த மனுஷனே பேக் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் என்ன பண்ண, நார்த் இந்தியாவிலேருந்து ஆட்களை இறக்கி முட்டு கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. பார்க்கலாம் இவனுக்கு முட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு வந்து இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட் படி விஜய் சேதுபதி கையில் தான், அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. கொடுக்கறதோ கொடுக்காது உங்கள் இஷ்டம் சார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்ககிட்ட இருக்குது. என்ன ப்ரோ அவங்க என்ன அப்படி ஆட்டாங்க, ஏன்னா ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹர்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இன்னொன்று வார்த்தைகள் மாறி எல்லாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த வார்த்தைகளுக்கு பெருசாக ஆக்ஷன் எடுப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி எடுக்க மாட்டார். ஏன் சொல்லுங்கள், விக்கல்ஸும் அதிகமாக தாண்டுற வார்த்தை யூஸ் பண்ணார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமருதீன் யூஸ் பண்ணியிருக்காரு, அது மாதிரி சாண்ட்ராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே மாறி வார்த்தைகள் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வார்த்தைகளுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஃபிசிக்கலாக அவங்கள அடித்து வெளியே தள்ளினாங்களே அதுக்கு எடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்க அந்த அளவுக்கு போய் விழுந்து அந்த மாதிரி பண்ணும்போதும் அவ்வளோ இது பண்ணும்போதும் அதுதான் மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. இவ்வளோ ஒரு மனித உணர்ச்சியே இல்லாமல் எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்ற ஒரு வெறுப்புணர்ச்சியில் தான் இப்போ மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறது. ஸோ அதுக்கு ஆக்ஷன் எடுத்து 2 பேர் கொடுக்கலாம். அதில் மேஜராக நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, கமருதீனை கொடுக்கணும். இல்லை, அதில் மேஜர் பார்ட்டு பார்வதி தான். என்ன பொறுத்த வரைக்கும் 1-2 பேர் கொடுங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்வதிக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. பார்வதி அவங்களே ஒத்துக்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்னால் இருக்க முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சார் இதுக்கப்புறமா நீங்கள் பொத்தி எங்களுக்கு கண்டென்ட் தான் வேணும், அவங்க மூலியமாக தான் கண்டென்ட் வருது நம்பினீங்கன்னா உள்ள வச்சு அழகு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. விஜய் சேதுபதி கையில டிசிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் வருது. ஸோ அதன்படி பார்க்கும்போது விஜய் சேதுபதி என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. என்னோட கெஸ் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டார் அப்படின்றது என்னோட கெஸ். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.